கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ஐக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் குடுத்துருக்காங்க. அதுவும் என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனல்லயும் சரி, மோஸ்ட் ஆஃப் தி சப்ஸ்கிரைபர்ஸ் அரௌண்ட் ஒரு 10 to 15 பீப்பிள்ஸ் வந்து ஸோ என்ஐக்குள்ள ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம மென்டார்ஷிப்லயும் சரி, நம்ம சேனல பார்த்துட்டோம். தென் நம்ம இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ஒரு 10 to 15 பீப்பிள்ஸ் வந்து என்ஐக்குள்ள இப்போ வந்து டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ப்ரௌடா சொல்லுவேன். தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் என்குவரீஸா இருக்கும். இல்ல இந்த என்ஐக்கு ஜாப் வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு மென்டர்ஷிப் தேவை. எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பீப்பிள்ஸ்க்குலாம் வந்து கண்டிப்பா நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதுக்கு தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்க ஒன் டு ஒன் வாட்சிங் இன்னைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க என்ஐக்யூல இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரீஸ் வந்து நீங்க கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கிளியர் கட்டா. தென் இந்த ஜாப் வந்து எவ்வளவு சீக்கிரமா நீங்க அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. பிகாஸ் இந்த ஜாப் வந்துட்டு ஸோ மஸ்ட் ஐ மீன் ஒன் ஆஃப் தி சர்டன் வால்யூம் வச்சிருப்பாங்க. அந்த வால்யூம் ஃபுல்லா ஐ மீன் லார்ஜ் டேட்டா செட் ஆஃப் வால்யூம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு இந்த ஜாப் வந்து கண்டிப்பா எக்ஸ்பீரி பண்ணுவாங்க. அதனால எவ்வளவு சீக்கிரமா நீங்க அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தென் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஜாப் தேடி இருக்க பீப்பிள்ஸ்க்கு இந்த சேனல் சரி, இந்த வீடியோ சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவேன். தென் இதுல வந்து இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எந்த இயர் பேட்ச் பாசிபிலிட்டி வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் கிளியர் கட்டா வந்து மென்ஷன் இருப்பேன். தென் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸோ என்னைக்குள்ள டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள்ஸ் வந்து ஹைர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த டைமும். ஸோ அரௌண்ட் ஒரு 17 டேஸ்க்கு முன்னாடி நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ஒரு 7 ஐ மீன் ஒரு 15 டேஸ் கழிச்சு மறுபடியும் ஹைரிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ அதனால வந்து உங்களுக்கு பீப்பிள்ஸ்க்கு இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மேக் பண்றேன். தென் இந்த ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கெரியர் சைட் டீம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்டே நம்ம வந்து குவாலிஃபிகேஷனை பார்த்துடலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள் அண்டர் கிராஜுவேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுவும் ஒன்லி ஃபார் 2023 அண்ட் 2024 பேட்ச் ஹோல்டர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற கிளியர் கட்டான டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒன்லி ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸ் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் இதுல வந்து வேற என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒர்க் லொகேஷன் வந்து போரூர், சென்னை ஐ மீன் சென்னையில இந்த ஆஃபீஸ் இருக்கு. சென்னையில கொடுத்திருக்காங்க. ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஷிஃப்ட்லயும் வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபிக்ஸ்டு சிடிசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3.4 LPA மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து நெகோசியேஷன் எதுவுமே கிடையாது. ஃபிக்ஸ்டு சிடிசி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்ப்போம். ஐ மீன் கம்பெனி டிஸ்கிரிப்ஷன் பார்ப்போம். ஸோ கம்பெனி டிஸ்கிரிப்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்ஐக்கு பத்தி பேசிக்கா ஒரு ஓவர்வியூ கொடுத்திருக்காங்க. ஸோ என்ஐக்கு வந்து ஒரு டேட்டா அனலிஸ்டா இருக்கும், ஒரு டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்டா இருக்கட்டும், இல்லை டேட்டா சயின்டிஸ்டா இருக்கட்டும், அந்த ரோலுக்கு வந்து ஒரு டாப் ஐ மீன் டாப் ஒன்ல இருக்க ஒரு கம்பெனி. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்தியாக்கே வந்து ஐ மீன் இந்தியாவோட ஓட்டிங் சிஸ்டம் இருக்கு. ஸோ அதை வந்துட்டு ஐ மீன் இந்தியாவோட எலெக்ஷன் சிஸ்டம் இருக்கு. அதுக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்த கம்பெனி தான் வந்து என்னைக்கு. ஸோ அந்த மாதிரி ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் பத்தி நீங்க பேசிக்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ என்னைக்கு ஐ மீன் கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷன் பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ நீங்க வந்து கண்டிப்பா மார்க்கெட் ரிசர்ச் டொமைன்ல வந்து இன்டர்வியூ இருக்கணும். தென் அதுக்கப்புறம் ஒரு டேட்டா கொடுத்தாங்கன்னா அந்த டேட்டா வந்து கிளீன் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி அதை இன்டர்ப்ட் பண்ணி அதை விசுவலைசேஷன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்க கொடுக்குறது ஒரு லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா செட்ஸ்ல. தென் உங்களுக்கு ஒரு நல்ல குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க வந்து உள்ள வந்துட்டு ஸோ லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் அந்த என் டு என் ப்ராசஸை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் நீங்க வந்து எல்லா ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நீங்க ஃபாஸ்ட் திங்க் பீப்புள்ஸாகவும் இருக்கணும், கிறிஸ்ப் கம்யூனிகேஷனாகவும் இருக்கணும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் கேண்டிடேட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் வேற என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு இப்போ உங்களுக்கு அவங்க ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து டைமுக்குள்ள நீங்க டெலிவரி பண்ற மாதிரி இருக்கு வித் ஹை குவாலிட்டியோட அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் அவங்களோட ஹப் ஸ்ட்ரீம்ஸா இருக்கட்டும், டவுன் ஸ்ட்ரீம்ஸா இருக்கட்டும், அதுல வந்து அக்யூரேட்டா நீங்க வந்து ஒர்க் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் குவாலிஃபிகேஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஸோ பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் ஆர் ஐடி அப்படிங்கிற பேச்சுலர்ஸ் ஐ மீன் இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஆர்கனைசேஷன் ஸ்கில் இருக்கணும். ஸோ ஆப்டிடியூட் டு ஒர்க் மீட் டெட்லைன்ஸ் ஐ மீன் டெட்லைன்ஸ்குள்ள நீங்க உங்களோட ஒர்க்ஸ் முடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் உங்களோட ஹை டிகிரி இருக்கு ஐ மீன் ப்ரோஆக்டிவ்லி நீங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஆப்டிடியூட் ஃபார் ஆப்ரேஷனல் ப்ராசஸ் ஒரு ஆப்ரேஷனல் ப்ராசஸ்க்கு ஒரு நல்ல அனாலிசிஸ் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் காமன் பிசினஸ் லாங்குவேஜ் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது என்ன காமன் பிசினஸ் லாங்குவேஜ் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் வித் ஃப்ளூயன்சி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் ஒர்க் லொகேஷன் பாத்தீங்கன்னா போரூர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா எல்லா ஷிஃப்ட்லயும் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சிடிசி பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு சிடிசி 3.4 LP அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் உங்களுக்கு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒன்லி ஃபார்
2023 அண்ட் 2024 பேட்ச் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அவர் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ நல்ல ஒர்க்கிங் என்வரான்மெண்ட் இருக்கும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு பெய்ட் ஆஃப் லீவ் இருக்கும். தென் அதுக்கப்புறம் லிங்க்டின் லேர்னிங் இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அபவுட் என்ஐக்கு பற்றி கொடுத்துருக்காங்க. அபவுட் என்ஐக்குனா என்ஐக்கு என்ன ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்ண போவாங்க. நீங்க எப்பயுமே வந்து ரெஸ்யூம்ஸ் அட்டாச் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் மேனுவலா உங்க டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஃபைனலா உங்க ரெஸ்யூம்ஸ் வந்து நீங்க அட்டாச் பண்ணிட்டு, தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா, உங்களோட வாலண்டியர் டிஸ்க்ளோசர் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க ஃபைனலா சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, உங்க டேட்டாஸ் வந்து உங்க டேட்டா பேஸ்ல கண்டிப்பா ஸ்டோர் இருக்கும். உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்க்கு அசஸ்மெண்டா இருக்கட்டும், இல்ல ஜிடியா இருக்கட்டும், இல்ல ஃபைனல் ரிவ்யூ காலா இருக்கட்டும், அதுக்கு வந்து கண்டிப்பா உங்களை வந்து மெயில கம்யூனிகேட் பண்ணுவாங்க. தென் இந்த மெயில கம்யூனிகேட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் அசஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1 மந்த் ஆஃப் இன்னைக்கே புக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கண்டிப்பா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் ரெஸ்யூம்ஸ்மே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்க ரெஸ்யூம்ஸ் இன்னைக்கே டவுன்லோட் பண்ணி ஸோ இப்பவே நீங்க வந்து ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்லி 2023 அண்ட் 2024 பேட்ச் ஸ்பான்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கேஸ்.